கல்யாண நாள் வரும்? என்ன கிழமை வருது? மார்ச் 26 சனிக்கிழமை வருது. சரி சரி, இவர்கிட்ட சொல்லி என்னதாவது வாங்கணும் கல்யாண நாளுக்கு. அடி சுமதி, அடி சுமதி எங்கடி இருக்க? அடியா சுமதி எங்க இருக்கா போலான்னு தெரியல. ஆச்சி ஹால்ல தான் உட்கார்ந்திருக்கேன், வாங்க உள்ள. அடே சுமதி, என்னடி காலண்டர்ல அப்படி என்னடி தெரியுது? நீ அவங்க நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்க. அது ஒண்ணு இல்ல ஆச்சி, வர சனிக்கிழமை எனக்கு கல்யாண நாள் வருது ஆச்சி. அதான் ஆச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி இந்த மனுஷனை கூட்டிட்டு போய் சேலை எடுக்கலாம் சொல்லி. பூஜை செய்ய கஞ்ச ஊசிட்டாரு 50 200 ரூபாய்க்கு பார்த்து எடுத்து வந்துருவேன். நான் காய்ச்சி வாங்கிட்டு நம்மளே பார்த்து சிலை நல்ல சிலையை பார்த்து எடுத்து வந்துடுவோம். ஆமா ஆச்சி, நீங்க சொல்றது சரிதான் ஆச்சி. போன வட்டம் தீபாவளிக்கு இந்த சேலை தான் ஆச்சி அவர் எடுத்து கொடுத்தாரு. நான் உனக்கு நயன்தாரா மாதிரி இருக்கு, நீ அவ்வளவு அழகா இருக்க அந்த சேலைன்னு சொல்லி என்னை அப்படி பேசி ஈஸி மயக்கி என்னை இந்த சேலை எடுக்க வச்சுட்டாரு ஆச்சி. கடைசியில் அந்த சேலையை நான் ரஃப்யூஸ்க்கு தான் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஆச்சி, நான் போய் உள்ள தூங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது சொல்லி போய் நான் காசை வாங்கிட்டு வந்துடுறேன். அடியே உன் புருஷனுக்கு முருட்டுறதுக்கு அளவு இல்லையாடி? உனைய பார்த்து நாய்ட்டு ஆராய்ஞ்சு போய்க்கானடி, நெஞ்சே வலிக்குதடி. அடியே கேட்குறேன் கொஞ்சம் கூட கேட்டு வாங்கிட்டு வாடி. சுதா வள்ளியும் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? வேமாவா? சரி ஆச்சி, நான் உள்ள போய் அவர்கிட்ட என்னத்தையாவது சொல்லி காசை வாங்குறேன் ஆச்சி. நான் போறேன், நீங்க போங்க, அவர்களை போய் ரெடியா இருக்க சொல்லுங்க. அந்த மனுஷனுக்கு பழைய சோறு இருக்கு, அதை பற்றி சாப்பிட்டுக்குவேன். நம்ம வேணா சும்மா கிட்ட அது நைஸாக பேசி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கொண்டீங்க. என்னங்க கொஞ்சம் எந்திரிங்க. நான் சார் இப்போதான் சார் ஃபைலை காமிச்சேன், திரும்பியும் கேட்குறீங்க. ஏன் ஃபைல் கேட்கலங்க? ஒரு 2500 ரூபா கொடுங்க, நம்ம கல்யாண நாள் வருதுல, அதுக்கு நான் சேலை எடுத்துக்கிறேங்க. சார் 2500 வருமா சார்? என் பொண்டாடி தெரியாமல் தலானி கடையில் தான் சார் வச்சிருக்கேன், பார்த்து நாளைக்கு எடுத்து வந்துடுறேன் சார். தூக்கத்தில் இருக்கப்ப என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாருப்பா. அதெல்லாம் என் வீட்டுக்கு ரொம்ப தங்கமானவர். சரிங்க நீங்க தூங்குங்க, நான் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேங்க. கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும், பார்த்து திருங்க. சார் ஃபைலனா திரும்பி கேட்காதீங்க சார், நீங்கள் கேட்டதை தான் கொடுத்துட்டேன்ல. அடியே வள்ளி சுதா, உங்கள் வீட்டில் பார்த்தா இங்கே எங்கே கிடைக்கிறீங்கடி? அதே வீட்டில் இருக்க மாட்டீங்களாடி? ஆச்சி வீட்டுக்குள்ள ரொம்ப வெக்கையா இருக்குது, வெயில் காலம் ஆச்சுல, அதான் எங்கடா மரத்தடி கிடைக்குன்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கா ஆச்சி. என்ன ஆச்சி, என்ன விஷயம் சொல்லுங்க. என்னடி இங்கே வந்து உட்காந்து கிடைக்கிறீங்க? சுமதிக்கு கல்யாண நாள் வருதா, அவள் வாங்க சொல்லி பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா, வாடி. என்ன ஆச்சு சொல்றீங்க? சுமதி அக்கா உண்மையா பிரியாணி வாங்கி தராங்க? சரியாச்சு உடனே கிளம்பிட்டேன். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார ஸ்கூட்டி சும்மா தான் வச்சிருக்கேன், இருங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் நானு. சரி நீ சொல்றது நல்லது தாண்டி. நீங்க வேணா உங்க வண்டியில வந்துருங்க, சுமதி வீட்டுக்கார வீட்டில் சும்மா தான் இருக்கேன், அவன் வண்டியில நானும் சுமதி வந்துடுறோம். சரி நாங்கள் வேமா வந்துடுறோம், நீங்க ஏன் போங்க. ஆச்சி நீங்க 2 பேர் பைபாஸ் கிட்ட ரோடு கிட்ட நில்லுங்க, நாங்க வந்துடுறோம் அந்த இடத்துக்கிட்ட. சரி ஆச்சி ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வேற வேமா வந்துட போகுது ஆச்சி. வாங்க ஆச்சி, வேமா போயிட்டு வேமா வந்துருவோம் நம்ம. ஏன் ஆச்சி வேற நேரம் கழிச்சு வரீங்க? அடியே அவள் என்னடி வீட்டில் அடி இருக்கா, அவளுக்கு மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காடி, அவளை கண்டுபிடிச்சிருக்கும் போதுன்னு ஆச்சு. சரி வா, நம்ம வந்து வேமா போவோம், வண்டி எடுத்துட்டு அவங்க அவங்க வண்டியில் போயிடுவாங்களா. ஆச்சி எனக்குலாம் வண்டி ஓட தெரியாது ஆச்சி, அப்புறம் என் வீட்டுக்கார வண்டி ஏதாவது ஆகி போச்சு நம்மள தான் பிடிச்சி திட்டுவாரு. நீங்க பேசாம இருங்க, வாங்க நம்ம பஸ்ல போயிட்டு வந்துடுவோம், பஸ்னா ஃப்ரீ, இதுக்கு வேற பெட்ரோல் வர போடணும். வாங்க பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துருவோம். அன்னைக்கு உன் பிள்ளைய வச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன், என்ன பொய்யா சொல்றேன்? அவங்க 2 பேரும் என்ன பைபாஸ் ரோட்டில் நிற்கிறாங்களா? வேமாவா? சொன்னா கேட்கவே மாட்டீங்க ஆச்சி. சரி வாங்க. சுதாக்கா இந்த பைபாஸ் ரோடு தானே, இங்கே வெயிட் பண்ணுவோமா? அடியே இந்த ரோடு தாண்டி, இங்கே வெயிட் பண்ண அவங்க வந்துடட்டும். எங்கிட்ட ஒத்த பைசா இல்ல, நீ வாட்ட இங்க வேற எங்கிட்டாவது கூட்டிட்டு போயிடாத. அடி எழுவே, நீ என்னடி சீட்ல உட்காராம இப்ப நின்றுகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கவ? ஆச்சி எனக்கு சீட்ல உட்கார்ந்தா கால் எட்டாது ஆச்சி. நான் இப்படி ஆச்சி நானே ஓட்டி அதை பழகிட்டு இருந்தேன். வாங்க ஆச்சி பேசாம. என்னடி நீ நல்லா ஓட்டுன்னு சொல்லி ஒம்புனால உட்காந்துருந்தா நீ என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? பேசாம அஞ்சலோடைய பெருக்கலாம் போல இருக்கடி. நான் தான் சொன்னேன் ஆச்சி, எனக்கே வண்டி ஓட்ட தெரியாது ஆச்சி. நானே அன்னைக்கு வண்டி ஓட்டி பழகிட்டு இருந்தேன், நீங்க அதை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறேன்னு சொன்னேன். நானே உருட்டு விட்ட தான் செய்வேன். சுதாக்கா என்ன சுமதி அக்காவை இன்னும் ஆளக்கானா? இருடி, ஆமா ரொம்ப நேரம் ஆச்சு, இரு நானே கால் பண்றேன், எங்க இருக்காங்கன்னு கேட்போம். வழி இலி மாறி வேற சைடு எதுவும் போயிட்டாங்களான்னு பாப்போம். ஹலோ, சொல்லு சுதா, எங்க இருக்கீங்க சுதா? சரி அங்கே நில்லுங்க, வந்துடுறேன், நான் வந்துட்டேன் பக்கத்துல. நீ வண்டி ஓட்டுற, ரொம்ப நல்லா ஓட்டுற, நேரா பார்த்து வண்டி ஓட்டுறி, ஏதாவது போன் பேசுறேன்னு சொல்லி எங்கேயாவது பார்த்து வண்டியை விட்டுறாதடி. என்ன ஆச்சு, போன் கூட பேச வர மாட்டீங்க? வண்டி ஓட்டிட்டு தானே இருக்கேன். நாய்க்கா அது நம்மளையே மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்குக்கா, பயமா இருக்குக்கா. ஏ வள்ளி கொஞ்சம் அமைதியா இரு வள்ளி, பேசாம இருந்தா அது வடக்க பேசாம போயிரு வள்ளி. அடியே அங்கே தாண்டி உட்காந்துருக்காங்க 2 பேரும், அந்த இடத்த பார்த்து வண்டியை நிப்பாட்டு.
எங்க ஆச்சி உட்காந்துருக்காங்க ஆச்சி தலையை விடுங்க ஆச்சி தலையை பிடிச்சிட்டே வராதீங்க ஆச்சி வள்ளி நாய்க்கு போற மாதிரியே தெரியலையே சுதாக்கா ஆச்சி வந்துகிட்டு இருக்காங்க சுதாக்கா பேசாம இரு சுதாக்கா ஏதாவது கிளப்பி விட்டுறாது அது வாட்டுக்கு கடிச்சிடுச்சு வச்சுற போகுது ஏய் சுமதி நான் வேற நிற்கிறீ பார்த்து போடி அடி பாவி சுமதி நாய்கிட்ட போய் வண்டியை விட்டியடி நல்லா வேற குறுக்கு உலகம் தெரிஞ்சு தப்பு சொல்லியடி அக்கா நாய்கிட்ட இருந்து எங்களை எப்படியோ காப்பாத்திட்டீங்க இனி யாரும் நாய் எங்களை கடிச்சு பிடிக்க எடுத்திருக்கோம் அக்கா எப்படிக்கா இப்படி எல்லாம் ஜம்ப் பண்ணி அங்க போய் நின்னுட்டீங்க நீங்க அது ஒண்ணு இல்ல வள்ளி வண்டியை நின்னுக்கிட்டு தான் ஓட்டேன் அதான் டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டேன் பெஞ்ச் மேல அடியே என்னைய மாதிரி தூக்குங்கடி பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்கடி மாதிரி என்னை தூக்குங்கடி ஆச்சி இப்போ உங்களுக்கு ஒண்ணு இல்ல நல்லா தானே இருக்கீங்க வாங்க கடைக்கு போமா அடி பொடி போக்கத்து போல குறுக்கே உடஞ்சு போன மாதிரி இருக்கடி ஒன்றும் இல்லையா கேட்குறியடி ஐயோ வண்டி ரிப்பேரா போச்சே இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா தெரியாம வேற எடுத்துட்டு வந்தேனே இதுக்கு எவ்வளவு செலவாக போகுதுன்னு தெரியலையே இதுக்கு வேற இந்த மனுஷன் திட்டுவானே அடியே நான் கீழே விழுந்து என்னாச்சு ஏதாச்சும் கிடக்குறேன் நீ என்ன வண்டிக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கியாடி கூறுகட்டவளே ஆச்சி எந்திரிச்சு நல்லா காலை உதருங்க ஆச்சி அதெல்லாம் உதர்னீங்கன்னா சரியா போயிரு வாங்க வாங்க போய் பிரியாணி சாப்பிடுவோம் போய் பாடியா பிரியாணி காய்ச்சல் மட்டும் எனக்கு பானையில் போக தெரிஞ்சியடி எனக்கு பிரியாணியாவது ஒன்று வேணாண்டி என்னை எப்படியாவது பார்த்து தட்டு தரு மாதிரி வீட்டுக்காவது பார்த்து கூட்டிகிட்டு போகடி ஆச்சி எனக்கு ஒரு டவுட் ஆச்சி உங்களை ஆச்சி ஆச்சின்னு கூப்பிட்டு உங்க பேர் மறந்து போச்சு ஆச்சி உங்க பேர் என்ன ஆச்சி அடியே பொழுதனைக்கு என் கூடயே இருக்க என் பேர் தெரியாதடி என் பேர் தாண்டி குருவம்மா ஆச்சி பேர் கூட நல்லா இருக்கே குருவம்மான்னு அந்த பாண்டியன் ஸ்டோரி என்னடி ஆச்சு இப்பதான் எனக்கு நம்ம ஜீவன் சரியான முடிவு எடுத்திருக்காண்டியே ஆமாச்சி இவன் இப்பதான் ஆச்சி சரியான முடிவா எடுத்திருக்கேன் எடுக்கட்டே ஆச்சி சரி ஆச்சி நான் வீட்டுல போய் குழம்பு வைக்க போறேன் நான் போயிட்டு வரேன் என்னடி நீ இந்த பொழுதனைக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்க சரி போ எனக்கு வள்ளி வந்துட்டா வா வா வள்ளி உட்காரு வள்ளி நான் போயிட்டு வரேன் ஆச்சிக்கு நீ கம்மேனி கூட ஏ சுதாக்கா கொஞ்சம் உட்காரு சுதாக்கா நான் என்ன சொல்ல வந்தேன் கேட்டுட்டு போ சுதாக்கா நியூஸ் சொல்ல வந்தா நீ வேலை கிளம்புறேன்னு போய்கிட்டு இருக்க உட்காரு கொஞ்சம் அடியே வள்ளி துணி துவைக்கணும் வீடெல்லாம் கூட்டி போடணும் சமைக்கணும்டி தள்ளிடி நான் போயிட்டு வரேன் அட உட்காருக்க ஒரு 5 மினிட்ஸ் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ நீங்க அப்புறம் நீ தான் பின்னாடி வருத்தப்படுவ சரி சொல்லு என்னன்னு கேட்டுட்டு போயிடுறேன் நானும் ஆச்சு உங்களை பார்க்க நடந்து வந்துட்டு இருந்தேனா வர்றப்பதான் கீழே ஒரு நோட்டீஸ் கிடந்துச்சு என்ன எதுன்னு எடுத்து பார்த்தா பக்கத்து ஊர்ல பிரியாணி கடை ஓபன் பண்ணிருக்காங்க போல அதுவும் 300 ரூபாய்க்கு 4 பேர் சாப்பிடலாமா ஆச்சு அன்லிமிட்டட் பிரியாணியா வாங்க ஆச்சு போயிட்டு வருவோம் ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு வாங்க போலாம் அடியே பிரியாணி சாப்பிட்டுக்காடி ஊரா போற அதான் ஆன்லைன்ல ஏதோ சொல்றாங்க இல்லடியே அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துருதா சொல்றாங்க இல்ல இதுக்கு எதுக்கடி ஊர் விட்டு ஊர் போன ஏ வள்ளி நீ சொல்ற ஆஃபர் நல்லா தான் இருக்குது 300 ரூபாய்க்கு பரவாயில்லதே நீ பேசாம இங்க ஆர்டர் போடு நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுருவோம் அக்கா எனக்கு தெரியாமையா சொல்றேன் வீட்டுக்கு வர்றதுல எங்கேயோ ஏதோ ஒரு கடைலாம் எடுத்துட்டு வர்றாங்களாம் அது என்னென்ன கடைனே தெரிய மாட்டிதான் நம்ம அங்க போய் டைரக்டா சாப்பிட்டா சுட தருவாங்க சூப்பரா இருக்கான் வாங்க கிளம்புவோம் வாங்க சுமதி அக்காவும் கூட்டிட்டு போவோம் ஏய் என்கிட்ட காசு வேற இல்லடி நீங்க வேணா பார்த்து போயிட்டு வாங்கடி நான் வரலடி ஆச்சி நீங்க எந்த காலத்துல காசை கொடுத்துருக்கீங்க வாங்க நானு இந்த சுதாக்கா சுமதி அக்கா ஆளுக்கு 100 ரூபா போட்டுக்கிறோம் பஸ் ஃப்ரீ தான் பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வந்துடலாம் வாங்க போவோம் நீங்களும் சரிடி நான் வீட்டில் போய் அந்த கிழவனுக்கு எதாவது பார்த்து கஞ்சி பார்த்து வச்சுட்டு வரேன் வேமா வந்துடுறேன்டி நீங்களும் வேமா போயிட்டு வாங்கடி அடியே இன்னைக்கு தாண்டி எங்கள் ஓனருக்கு பிறந்த நாளாடி அவனே பார்த்து மத்தியானம் பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதனால் எனக்கு சாப்பாடு வேணாம் நீ படுக்க வீட்டிலே இரு நீ படுக்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கேயே பார்த்து சுற்றிக்கிட்டு வச்சுட்டு கிடக்காத சரியா ரொம்ப சந்தோஷங்க நீங்க சாப்பாடு வேணாம்னு சொன்னதுக்கு ஆமா நீங்க போங்க வேலைக்கு எங்களுக்கு தெரியும் யாரு கூட சுத்தணும் சுத்தக்கூடாதுன்னு புருஷங்காரன் ஏதாவது அறிவுரை சொன்னா கேள்றி கோச்சிக்காத சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க யாரோ நம்பர் மாறி இருக்கே யாரு தெரியலையே ஒருவேளை நம்ம பெரியம்மா மகளா இருப்பாளோ அவதே ஓயாம கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தா பாப்பா யாரும் கேப்பா ஹலோ சொல்லு காயத்ரி என்ன பண்ற எப்படி இருக்க அக்கா நான் காயத்ரி இல்லக்கா சுதா பேசுறேன் என்னக்கா வாய்ஸ் கூட வச்சுக்கா கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அடியே நீ ஏண்டி புது நம்பர்ல இருந்து கூப்பிட்ட அதாண்டி சரியா தெரியல சொல்லு என்னடி அக்கா அந்த வள்ளி இருக்குல்ல அவதான் எனக்கு நோட்டீஸை கொண்டு வந்தாக்கா பக்கத்து ஊர்ல பிரியாணி கடை திறந்துருக்காங்களாம் 300 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணியா 4 பேர் தாராளமா சாப்பிடலாமாக்கா வாங்கக்கா போயிட்டு வந்துருவோம் நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோங்க வாங்கக்கா நீங்கள் வேமா என்னடி 4 பேர் தாராளமா சாப்பிடலாமா சரிடி உடனே வரேன்டி ஆனா நான் 100 ரூபாய் தாண்டி போடுவேன் அதுக்கு மேல போட மாட்டேன் நானு அக்கா 100 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வாங்க பஸ்ஸுக்கு ஃப்ரீ தான் வாங்க வேமா என்னடி பசங்கானா ஒன்னேங்கானா அத்தா அதுக்கார சுபதியார ஆளை காணாமடி போடுடி அவள என்ன எது கேளுங்கடி ஆச்சி
போடுறாங்க. என் புருஷன் மதியம் சாப்பாடு வேணான்ட்டேன்டி, அதனால எனக்கு வேலை மிச்சமா போச்சு. சரி என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு, பஸ் எப்பதான் வருமா கேட்டீங்களா, அதை விசாரிச்சீங்களா இல்லையா? சுமதி அக்கா தள்ளுங்கக்கா, அங்க பாருங்க பஸ் வந்துருச்சு, தள்ளுங்க தள்ளுங்க. அடியே வேமா ஏறி வேமா போய் சீட்டை போடுங்கடி, என்னால நின்றுட்டு வர முடியாது. என்னடி பஸ் என்னடி பச்சை கலர்ல இருக்கு, இல்ல ஏறலாமாடி? ஆச்சி எல்லா பஸ்லயும் ஃப்ரீ ஆச்சி, வேமா ஏறுங்க ஆச்சி, வண்டி எடுத்துற போறியா அவன்? சரி நல்லபடியா போனா சரி தாண்டி, வேமா ஏறுங்க ஏறுங்க. என்னையா கடையை பார்த்தா என்னையா கழுவி போட்ட மாதிரி இருக்கு. என்னையா யாருமே ஆளக்கான பாரியா, யாராவது ஆளுகளும் இருக்காங்களாம் பாரு. சாப்பாடுன்னா வேஸ்டா போதையா. அண்ணாச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க அண்ணாச்சி. இன்னைக்கு ஒன்றும் பிரியாணினா ஒன்றும் செய்யலை. நேற்று செஞ்ச பிரியாணியே ஏகப்பட்ட பிரியாணி மிஞ்சி போய் கிடக்கு அண்ணாச்சி. அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டியா அண்ணாச்சி. அதை அப்படியே சூடேற்றி அதை அப்படியே இன்றைக்கே பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். பத்தாவதுக்கு ஆஃபர் வேறு போட்டிருக்கோம். எப்படி இருந்தாலும் வருவாங்க அண்ணாச்சி, கவலைப்படாங்க அண்ணாச்சி. ஐயா நம்மளே பிரியாணி இப்படி மிஞ்சி போய் நேற்று வச்ச பிரியாணியே இன்னைக்கு வச்சோம்னா கஸ்டமருக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல. எனக்கு என்னமோ பயமாக இருக்கியா. ஆனால் கவலைப்படாங்க அண்ணாச்சி. நேற்று வச்ச பிரியாணியை கூட மாஸ்டர் இன்னைக்கு வச்ச பிரியாணிமே சூடேற்றி நல்லா ரெடி பண்ணிடுவார் அண்ணாச்சி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏய்யா காலையிலேருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே கொஞ்சம் உட்கார அங்கே கொஞ்சம் உட்கார. நான் பார்க்கும்போது மட்டும் நீ டேபிளில் அப்படியே துடைக்கிற மாதிரி சீனை வேற போட்டுக்கிட்டு இருக்க. போய் நீ ஏன்னா வெளியே போய் யாராவது வராங்களான்னு சொல்லி பார்த்த கூட்டிகிட்டு வாயா. இங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தா எவையா வரப்போகிறேன், வேமா பாரு. நீங்க அண்ணாச்சி பஸ் ஸ்டாண்டில் வேணா வந்து இழிச்சவன் நிற்பேன், சாப்பிடணும் எங்கே சாப்பிடணும் தெரியாமல் இல்லாமல் அவனை பார்த்து இழுத்துட்டு வந்துடுறேன் அண்ணாச்சி. சரி வேமா பார்த்து எவனா பார்த்து இழுத்துட்டு வா. கல்லால் வேற இன்னமும் போனி வேற ஆகலை. வேமா பார்த்து எவனா பார்த்து இழுத்துட்டு வாயா. ஆச்சி சீட்டை பிடிச்சி நல்லா உட்காந்துக்கங்க ஆச்சி. அடியே நீங்க மட்டும் இறங்கும் போது நீ வேற விட்டுட்டு போயிடாங்கடி, என்னைய பார்த்து கூட்டிட்டு போகடி. ஆச்சி உங்களை விட்டுலாம் போக மாட்டேன், பயப்படாதீங்க, உட்காருங்க நல்லா. டிக்கெட் ஆச்சி, நீ டிக்கெட் எடுத்துட்டியா? என்ன கண்டக்டர் என்ன டிக்கெட் கேட்கறது, ஃப்ரீ பஸ் தானே? ஆச்சி இது ஃப்ரீ பஸ் இல்ல, சொகுசு பஸ். அந்த பஸ் பார்த்து ஏறி இருக்க வேண்டியதானே. இதுல ஒரு ஆளுக்கு டிக்கெட் 40 ரூபா. காசை கொடு நீ ஃபர்ஸ்ட். அடே சுமதி இங்க வாடி, பஸ்ல டிக்கெட் கேட்கறாண்டி, என்ன ஏது பார்த்து கேளுங்கடி. சாரே எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீ தானே சொல்லிருக்காங்க, நீங்க ஏன் காசு கேக்குறீங்க? மா அந்த பஸ் வேற இந்த பஸ் வேறமா. இந்த பஸ்ல நீங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். எடுக்கிறீங்களா இல்லையா வண்டியை நிறுத்த சொல்லவா நானு? எடுங்கடி, யாராவது பார்த்து டிக்கெட் வேமா பார்த்து எடுங்கடி, மசமசம் நின்றுகிட்டே இருக்காங்கடி. ஆச்சி நானே 100 ரூபா தான் கொண்டு வந்திருக்கேன், ஃப்ரீ பஸ் நீ வேணா சொன்னா. இவள்கிட்ட இருக்கான்னு கேளுங்க. என்கிட்ட கேட்டா நானே 100 ரூபா தான் வச்சிருக்கேன், என்கிட்ட வேற காசு எதுவும் இல்ல. ஏ வள்ளி நீ வச்சிருக்கியா வள்ளி? அக்கா என்கிட்ட இல்லக்கா, நானே இந்த ஃப்ரீ பஸ் தாங்க பிளான் பண்ணி வந்தேன். ஐயா யாராவது ஒரு ஆள் டிக்கெட் எடுங்க, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன நிப்பட்டவா பஸ்ஸ? தம்பி கோவப்படாத தம்பி, பஸ் வேற நிப்பாட்டிட்டு தம்பி, நாங்க வேணா பார்த்து இறங்கிறோம் தம்பி, என்கிட்ட காசு வேற இல்ல தம்பி. டிரைவர் வண்டியை நிப்பாட்டுங்க, ஆள் இறங்குறாங்க. ஏண்டி பார்த்து தேர மாட்டீங்கடி பஸ்ல, அவன் பாட்ட போச்சு போச்சுன்னு சொல்லி இறக்கி விட்டானேடி பாதிலேயே. என்னடி அடுத்த பஸ் வரதான் பாருங்கடி. ஆச்சி நடந்து போயிட்டே இருப்போம், வர வழியில பஸ் வந்துச்சுன்னா கையை காட்டி நிப்பாட்டிடுவோம். ஏன்னா பிரியாணி தீந்து போச்சுன்னா அப்புறம் வந்ததெல்லாம் வேஸ்டா போயிடும். வாங்க வாங்க நடப்போம். சரி வள்ளி நீ சொல்லும் சரிதான் வள்ளி. நான் வேற உடம்பு குறைக்கன்னு ட்ரை பண்றேன், முடிய மாட்டேது. நடந்தாவது உடம்பு குறையுதான்னு பாக்குறேன். வாங்க போவோம். ஏன்டி கொஞ்ச நேரம் நிக்கலாம், நடக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நானே வயசான கத்த முட்டி வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்டி. ஆச்சி அவங்க சொல்றது சரிதான் ஆச்சி, பக்கத்துல தான் ஆச்சி இருக்கு, 1 கிலோமீட்டர் தான், நடந்து போயிருவோம் வாங்க. இப்போதான் ஒரு பஸ் போச்சு, ஒருத்தையும் கூட இந்த ஊருக்கு இறங்கவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம ஹோட்டலில் பார்த்து கூட்டிகிட்டு போகிறது? எவனாவது ஒருத்தன் இந்த வழியை எவனாவது கிராஸ் பண்ணால் கூட கையை பிடிச்சி பார்த்து கூட்டிகிட்டு போயிட வேண்டியது. ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிட போவேன்னு சொல்லி வேறு வழியே இல்லை. அடியே இதுக்கு மேலே நடக்க முடியாது. அடியே பக்கத்தில் பார்த்தாச்சு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க விட்டியாடி. அடியே இன்னமும் பாடி பிரியாணி கடை வரல, இதுக்கு மேலே ஒரு எட்டு நடக்க முடியாது. ஆச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஆச்சி, வாங்க ஆச்சி நடந்துருவான். அட போ வள்ளி, நடக்க முடியல வள்ளி. விசாம இங்க எங்கயாவது ஹோட்டல் கடை இருக்கான்னு இந்த தம்பிட்ட கேளு வள்ளி. ஏ வள்ளி என்னாலே முடியாது வள்ளி, வச்சா அடுத்து பிரியாணி கடைக்குள்ள தான் காலை வைப்பேன். எனக்கு அவ்வளவு கொலை பசி இருக்குது, விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருவேன். ஒழுங்கா அந்த ஆள்கிட்ட கேளு எங்க இருக்கு பிரியாணி கடைன்னு. சரி சரிக்கா கேக்குறேங்க. எல்லாரும் இன்னும் இவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க, நான் இன்னமும் பிரிஸ்கா தான் இருக்கேன். இருங்க நானே கேட்கறேன் இவர்கிட்ட. என்ன இந்த 4 லேடிஸ் பேந்த முழிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சரி இவங்ககிட்ட ஏதாவது பேசி ஈஸி நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட வைக்க வேண்டியதே. அண்ணே இங்க 300 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணி தர்றாங்களாண்ணே, எந்த கடைன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணே? உங்களுக்கு நீங்க சொல்ற ஹோட்டல் எதுவும் தெரியல, ஆனா நம்ம ஹோட்டல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் பிரியாணி இருக்கு, 50 ரூபாய்க்கு சுக்கா இருக்கு, மட்டன் சுக்கா. வாரீங்களா? நம்ம ஹோட்டல்ல சூப்பரா இருக்கும். அக்கா இவன் சொல்ற அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்குது. வாங்க வாங்க இங்கேயே போய் சாப்பிடுறோம் எல்லாரும். ஏப்பா தம்பி, ஓ ஹோட்டல் எவ்வளோ தூரம் பாருக்கு?
ஆச்சி இந்த எய்தாப்புல தாங்க இருக்கு இந்த ஹோட்டலு, வாங்க வாங்க. ஏக்கா நான் சொன்ன மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா வேணா பார்த்து எடுத்துட்டு வந்துடவா? சரிப்பா தம்பி, கொஞ்சம் சூடாக தானே இருக்கும், எல்லாருமே பார்த்து சூடாக பார்த்து கொண்டு வா. ஆச்சி நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லாமே சூடா தான் இருக்கும். ஏற்கனவே சூடு பண்ணி தான் வச்சிருக்கோம். நீங்க சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணி பார்த்து எடுத்துட்டு வந்துடுவோம். அக்கா என்னக்கா கடையில ஒரு ஈக்காக்கா கூட காணா, நம்ம தான் வந்து உட்காந்துருக்கோம். நல்ல ஹோட்டல் தானக்கா இது? ஏ சுதா பேசாம இரு சுதா. நல்ல ஹோட்டலோ கெட்ட ஹோட்டலோ தான் ஹோட்டல் தானே. சாப்பிட்டு கிளம்பு வச்சுதா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்காரன் வேற வீட்டுக்கு வந்துட போறியா? நீங்க கேட்ட பிரியாணி மட்டன் சுக்கா எல்லாத்தையும் வச்சாச்சு. வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா பார்த்து உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். தம்பி நாங்கள் வேற சாப்பிட வேற போகிறோம், கண்ணுன்னு வச்சிடாத, நீ வேணா பார்த்து கிளம்பு. என்னடி பீஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. நல்ல 50 ரூபாய்க்கே நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களேடி. எல்லாத்துக்கும் போய் சொல்லி பரப்படி இந்த ஹோட்டல. அடி 50 ரூபாய்க்கு சாப்பிடனா ஏன்டி மக்கள் ஏண்டி வரமாட்டாங்க? என்னன்னு தெரியலையடி, ஏதோ ஒரு விலங்கம் இருக்குமா? ஆச்சி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க. முதலாளி 4 பேர்த்த சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டேன் முதலாளி. பார்த்து இந்த மாசம் பார்த்து சம்பளத்தை போட்டு விடுங்க. 4 மாசமா சம்பள பாக்கி வேற இருக்குது முதலாளி. இந்த மாசமாவது பார்த்து கருணை பண்ணுங்க முதலாளி. 4 பேர்த்தனா கூட்டிட்டு வந்து உனக்கு எப்படிப்பா சம்பளம் போடுறது? இன்னும் பார்த்து ஒரு 10 பேர் 20 பேர்த்த பார்த்து கூட்டிட்டு வாப்பா, போப்பா. இந்த ஆளுக்கு எவ்வளவு ஆளை கூட்டம் வந்தான்னு பத்தாது. சாப்பாடு நல்ல சாப்பாடு போட்டா மக்கள் தானா வந்து இந்த தேடி வந்து சாப்பிட போறாங்க. இவன் போற சாப்பாடு இருக்கே, நேத்து வச்ச பிரியாணி சாப்பிட்டு எலி வேற செத்து போச்சு. என்னத்த சொல்ல. நல்லபடியா சாப்பிட்டீங்களா? வேற ஏதாவது வேணுமா? சோடா கிடா இல்லைன்னா பீட்டா வேணுமா? சரி எது வேணான்னா 300 ரூபா பார்த்து நீங்க முன்னாடி வேணா பார்த்து பே பண்ணிருங்க. தம்பி 50 ரூபாய்க்கு அளவுக்கு அதிகமாக பார்த்து பிரியாணி கொடுத்துட்டீங்க தம்பி. இந்த மாதிரி யாருமே பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. சரி என்ன கொஞ்சம் பிரியாணியில் கொஞ்சம் நல்ல எண்ணெயை பார்த்து யூஸ் பண்ணுங்க தம்பி, தகட்டல் ஜாஸ்தியாக இருக்கு. தம்பி மட்டன் சுக்கான்னு வச்சீங்களே, எல்லா பீஸும் பெருசு பெருசா இருந்துச்சு. என்ன கறி யூஸ் பண்றீங்க? முத்திர செம்பரியாடை யூஸ் பண்ணிட்டீங்களோ? ஆமாக்கா பெரிய துண்டா போட்டுட்டீங்கனே. கறி வேற சவக்கு சவக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா போட்டு நல்ல கறியை வேக வச்சு சமைச்சு கொடுங்க. நல்லா தான் இருந்துச்சு நீங்க கொடுத்தது. இருந்தாலும் எங்களோட சஜஷனை கேட்டு நல்லா பண்ணுங்க, அப்பதான் ஹோட்டல் நிறைய ஆள் குவியும். சரிங்கம்மா, உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டோம். அடுத்த தடவை நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். சரிங்கம்மா, இப்போ ஒரு 300 ரூபா கொடுங்கம்மா. வள்ளி என்னடி ஏப்பு நடி மாறி மாறி விடுற? என்ன எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு என்ன ஏப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க? எனக்கு இப்போ ஏப்ப வர மாதிரி இருக்கு. என்ன எல்லாரும் ஏன் போடுறீங்க? மாமானே ஏன் போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டா இப்படிதான் அப்பப்போ மாமான்னு சொல்லி ஏப்ப வரும். மாட்டுக்கறி பிரியாணியா? ஏயா மாட்டுக்கறி பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி சொல்லி எங்களுக்கு 50 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டீங்களே. நாங்க மாடெல்லாம் லட்சுமியா நினைச்சு வடங்கோ, என் கடைசி அதை சாப்பிட வச்சுட்டீங்கயா. அக்கா இனிமேல் அதை பத்தி பேச வேணாக்கா, அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுலக்கா. மேடம் அந்த 300 ரூபா கட்டிட்டு போயிருங்க மேடம். போயா, காசு கட்ட முடியாது ஒண்ணும் கட்ட முடியாது, எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க. போச்சு, இந்த 300 ரூபாயும் போச்சு. அப்பாடி ஒரு வழியா துணியை துவைச்சு வச்சு முடிச்சாச்சுப்பா. வீட்டுல துணியை காய போட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். அடியே மீனோ வாடி போவோம். அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பூச்சி கிச்சி வந்து கடிச்சிட போகுதுடி, வாடி போவோம். என்னம்மா துவைச்சு வச்சு முடிச்சிட்டியா? போமா, சும்மா செடியில எல்லாம் இருக்க பூவெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேம்மா. சரி சரி இந்த பக்கெட்டை தூக்கு, நான் குடத்தை தூக்கிட்டு வரேன், வா போவோம். நீ எதையாவது தூக்குறதே கூட்டிட்டு வந்துருப்ப போலாமா? சரி கூட தூக்கிட்டு வரேன். என்னடி ஏதோ செயின் மாதிரி இருக்கேடி? ஆமாம்மா, என் காலை தட்டி விட்டு அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. என்னன்னு பாருமா அத. அம்மா அது கவரிங் செயினா இருக்க போதுமா, தூக்கி போட்டு வாமா. இங்க யாருமா தங்க செயினா தூக்கி கீழே போடுவா? வாமா, நேரம் ஆகிட்டே இருக்கு, நான் சிங்சான் பாக்கணுமா. அடியே லூசு, இது 10 பவுன் தங்க செயினடி. பாக்குறதுக்கே பல பலன்னு தெரியலையா? இந்த மாதிரி கிடைச்சது வச்சுட்டு யார்ட்டும் சொல்லிடாதடி. அம்மா அடுத்தவங்க வீட்டு நகையெல்லாம் நம்மளுக்கு எதுக்குமா? பேசாம வாமா, போலீஸ் ஸ்டேஷன் இந்த நகையை கொடுத்துருந்துருவோம். நம்மளுக்கு இனாம ஏதாவது தருவாங்கம்மா அவங்களே. அடி போடி போக்கத்தவளே, இனமா தராங்க குணமா தராங்கன்ட்டு அவங்க எனக்கு தர போறாங்க. இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இப்ப 5 லட்சம் டி. வேற யார் சொல்லிக்கிட்டு இருக்காதவா? எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, வீட்டுக்கு போவோம். உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், நீ கேட்க மாட்டா. சரி சரி எனக்கு என்ன வந்துச்சு, வா போவான். எங்க அம்மா எனக்கு யார் முகத்துல முடிச்சுன்னு தெரியல, 10 பவுன் ஆவிட்டு வந்துருச்சு. பேசாம இந்த செயின் எடுத்து ஒளிச்சு வச்சிடலாம், இல்லாட்டி யாராவது பார்த்தா இது என்னோட செயின் கேட்டுருவாங்க. அப்பாடி ஒரு வழியா துணி எல்லாம் காய போட்டாச்சு. அந்த செயினை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போட்டு பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு போட்டு பார்க்கணும் கண்ணாடி முன்னாடி நின்று. தங்கம் தங்கம் சொக்க தங்கம் தங்கம் எனக்கு கிடைச்சது தொக்க தங்கம். நம்மளுக்கு இந்த செயின் அழகாதான்ப்பா இருக்கு. தங்கத்துல ஒரு பொருள் போட்டா எப்பயுமே அழகுதான்ப்பா. யாராவது கேட்டா அதை கவரிங் சொல்லி நலிப்பிட வேண்டியதே. ஆனா இந்த வள்ளி சுமதி இவங்களை மட்டும் எப்படி சமாளிச்சாலும் சமாளிக்கவே முடியாது. சமாளிப்போம் இவங்களையும். நானே இந்த புக்ல ஒரு அளவும் புரிய மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எங்க அம்மா வேற ஏன்டி சிரிக்கிற வைக்கிறேன்ட்டு கிடக்குது. மீனு என்னப்பா உங்க அம்மா வந்து ஆன் கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, என்ன பாத்தியா இல்லையா? அப்பா
கையில கீழே என்னத்தையா சுட்டுருப்பாங்கப்பா, உடனே ஆணு கத்திருப்பாங்க. போய் உள்ளுக்குள்ள போய் என்ன எதுவும் போய் பாருங்க, நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்குது. நானே போய் அவன் என்ன பண்றான்னு சொல்லி உள்ள போய் பாக்குறேன். என்னாச்சு சுதா, ஏன் இப்படி கத்துன? நானே அரண்டு போயிட்டேன். ஒண்ணு இல்ல சுதா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. இட்லி வேகுது, நீனே போட்டு தின்னுக்கோ. ஏய் சுதா, என்னாச்சு உன் குரலுக்கு? வேற குரல்ல பேசிட்டு இருக்க? எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, நான் போய் தூங்க போறேன். என்ன இவ ஒரு மாதிரியா பேசுறான்? பத்தாவதுக்கு வேற மூஞ்சினா பார்க்கும்போது பேதலச்ச மாதிரி இருக்கா. என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னையவே இட்லி போட்டு திங்க சொல்றா. சரி, இட்லி வந்தோடனே திங்க வேண்டியதேன். என்னடா இது, நான் தான் எப்பயுமே பெட்டில் படுப்பேன், இவன் வந்து பெட்டில் படுத்திருக்கா. பத்தாவதுக்கு வேற தனானியை வேற தூக்கி போட்டாலே. சரி, நம்ம பேசாம கீழேயே படுப்போம். என்னடா தூக்கம் வேற வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, பேசாமல் 2-3 பாட்டு பாடினா தூக்கம் வந்துடும் நினைக்கிறேன். சரி, பாட்டு பாடுவோம். ஏன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெண்ணி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. பாட்டு பாடாத, எனக்கு இரிட்டேட்டா இருக்கு. அட மூதேவி, உன் குரல் கேட்டாதான் எனக்கு இரிட்டேட்டா இருக்கு, பேசாம இரு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. நிக்கிற, நானே உன்னை பார்த்து பயந்துட்டேன்டி. அடியே பார்த்து இருந்துட்டு வருதான், பார்த்து போயிட்டு வாடி. எனக்கே தூக்கம் வராம நானே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன சில மாதிரி நிக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது, ஆனா நீ பாட்டு பாடுற, பாட்டு பாடாத. ஐயா, இவளோட குரலை கேட்டாலே காதில் ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. சரி, என்ன ஆச்சு உன்னோட குரலுக்கு? ஏடியே தூக்கம் வரலடி, அதனால தாண்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நீ போய் பாடுடி. மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கு மல்லிகை பந்தலே, உன்னை மயங்கி போய் நின்றேன் கண்ணாலே. ஏய், நான் தான் சொல்லிட்டு தானடா இருக்கேன், பாட்டு பாடாத பாடாதன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பாடிட்டே இருக்கேடா. அடியே என்னடி நீ என் மேல ஏறி இப்படி கும்முறியடி? அடியே எந்திரடி, நான் என்னடி பண்ணேன்? பாட்டு தானடி பாடினேன், அதுக்கேண்டு இந்த அடி அடிக்கிற? ஏண்டா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பாரு மல்லிகை பத்தியே பாட்டு பாரு, உனக்கு வேற எந்த பாட்டு வராதா? என்னன்னு தெரியலடி, இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா மல்லிகை பத்தி தான் பாடுற மாதிரி தாண்டி எனக்கு வாய் வருது. ஏன் என்னடி பண்றது? அம்மா அம்மா, ஏமா அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்பா பாவமா, விடுமா விடுமா. மீனு கொஞ்சம் காலுக்கு வா, உன்ட்ட நான் தனியா பேசணும். அப்பா ஏன்பா உன்னை அம்மா போட்டு இந்த அடி அடிக்குது? என்னப்பா பண்ண நீ? பாட்டு தான் பாடினேன் மீனு, அதுக்கு தான் இந்த அடி அடிக்கிறா. சரி, இன்னைக்கு காலையில் நீங்கள் உங்கள் அம்மாவை நீனும் பார்த்து எங்கெங்கே போனீங்க, எந்த இடத்துக்கு போனீங்க? இன்னைக்கு ஃபுல்லாமே உங்கள் அம்மாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையாப்பா. பேசாம அப்பாட்ட சொல்லிடுவோமா, அம்மாவுக்கு ஒரு செயின் கிடைச்சத? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அப்பாவே போட்டு அம்மா இந்த அடி அடிச்சிச்சு, அது சொன்னோன்னு தெரிஞ்சு நம்மளையும் போட்டு வெளின்னு வெளுத்து விட்டுரும். பேசாம குளத்துல துணி துவைக்க போனா மட்டும் சொல்லுவோம். அப்பா, நேத்து அம்மாவும் நானும் ஒரு மணி போல குளத்துல துணி தான்ப்பா துவைக்க போனோம், வேற எங்கேயும் போலப்பா. அம்மா போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே கொரட்டையிட்டு தூங்கிக்கிட்டே கிடந்ததுப்பா. அதுக்கப்புறம் நான் தான்ப்பா உசிப்பி சமைக்கவே சொன்னேன். வீட்டில் தான் தண்ணி வருதுல, வீட்டில் இருக்க தண்ணியை துவைக்க வேண்டியதானே? எதுக்கு ஆத்தங்கரையில் இருக்க தண்ணி தான் தானே துவைச்சா தான் அழுக்கு போகுமா? எப்பா அங்கே போய் ஆத்தங்கரை என்னத்தை தான் போட்டு இழுத்துட்டு வந்தாலும் இப்படி கிடக்குறாளே. நானும் சொன்னேன்ப்பா, இங்கே தோமா, நானே கேட்கவே மாட்டேதுப்பா அம்மா. இப்போ 10 குறைக்கு எண்ணெய் வேற இழுத்துட்டு போயிடுச்சுப்பா. மீனு, அம்மாட்ட போகாத மீனு, எனக்கே பயமா இருக்கு. நீ பேசாம இந்த இடத்துல படுத்துரு, நானும் இந்த இடத்துல படுத்துடுறேன். விடிஞ்சவனே ஆச்சி இருக்காங்களா, அவன்கிட்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பார்த்து கேட்போம். சரியா? நீ போய் படு மீனு. சரிப்பா சரிப்பா. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஏய், வாங்குனது பத்தலையாடா? மீனு தயவு செய்து பாடாத மீனு. உங்க அம்மாட்ட இவ்வளவு நேரம் வரைக்கும் அடி வாங்குறது அதுக்கு தான்ப்பா. அப்பா தெரியாம பாடிட்டேன்ப்பா, வாயை மூடிக்கிறேன்ப்பா. ஆச்சி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க ஆச்சி. என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு ஆச்சி. அவ வடக்க தலை விரிச்சு போட்டு ஊன்னு சொல்லிட்டே இருக்கா ஆச்சி. எனக்கு ஏதோ பயமா இருக்கா ஆச்சி, கொஞ்சம் வாங்க ஆச்சி. ஆமா ஆச்சி, எங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு ஆச்சி, கொஞ்சம் வாங்க ஆச்சி. எங்களுக்கு என் வீட்டுல இருக்க பயமா இருக்கு ஆச்சி. எங்க அப்பாவை நேத்து நைட்டு வெளுத்து விட்டாங்க ஆச்சி அம்மா. என்ன சொல்ற, காலைல கூட நீ பார்த்து பேசிட்டாண்டா போன, அப்புறம் மட்டும் ஆத்தங்கரைக்கு வாங்க ஆச்சு, நான் ஆத்தங்கரை போய் துவைக்க போறேன் ஆச்சின்னு சொன்னா. நான் தான் சொன்னேன், அட போடி, நான் ஆத்தங்கரைக்கு வரலன்னு சொன்னேன். என்னடா இப்போ என்னன்னா நீ என்னென்னமோ சொல்றியாடா? ஆச்சி மதியம் 1 மணிக்கு ஆத்தங்கல்ல போய் என்ன பண்ணான்னு தெரியல ஆச்சி. அங்கே போய் ஏதோ உன்னை பார்த்து இழுத்துட்டு வந்துட்டாச்சு. கொஞ்சம் நீங்களும் வாங்க ஆச்சி. நீங்க வந்தா கொஞ்சம் எனக்கு பக்க பலமா இருக்கா ஆச்சி, தைரியமாவும் இருப்பேன் ஆச்சி. அட இடிவட்ட போயல, நான் வந்து என்னடா பண்ண போறேன்? நீ வந்து என்னை போய்கிட்ட மாட்டி விட மாக்கிறியா? இருடா, சாமியாரை பார்த்து கூட்டு வரேன்டா, அவசரப்படாதடா. போடா, நீ போடா, நான் வரேன்டா பின்னாலேயே. வேகமா பார்த்து கூட்டு வாங்க ஆச்சி. நீங்க வந்தாதான் ஆச்சி எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. போ போ போ, ஆட்சியா இருக்கேன்டா, தைரியமா இருடா, பயப்படாதடா. சுதா சும்மா இருக்கிறானா? எங்கிட்ட போய் ஏதாவது ஒன்று இட்டு வந்துடுறான்.
சரி, இந்த சுமதிட்ட தான் அந்த சுடுகாட்டு சாமியார் நம்பர் வேறு இருக்குது. அவர்கிட்ட தான் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து கேட்கணும். சரி, சுமதி வீட்டுக்கு போவோம். நம்மளால் தனியாக போனால் பயமாக இருக்குது. சும்மாவே பேசினாலும் நமக்கும் பயம். அதனால் சுமதியும் வள்ளியும் பார்த்து கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். என்ன ஆச்சு? விடுஞ்ச உடனே வந்துட்டீங்க. இன்னும் நான் குழம்பு வைக்கல ஆச்சு அடுப்புல. அடியே பொடி போக்கத்து வேறு. நான் எதுக்கு வந்துருக்கேன் தெரியுமாடி? நான் சுதாவுக்கு எதுவும் ஆயிடுச்சாடி, ஏதோ பேய் பிடிச்சிச்சின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு இப்போ தாண்டி வச்சுட்டு போனேன். அடியே உன்ட்ட எவ்வளோ ஒரு சாமியார் இருக்கானடி, சுடுகாட்டு சாமியார் நம்பர் இருக்கிறடி. அவனுக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பேசுடி. என்ன ஆச்சு சொல்றீங்க? நேத்து ஒரு நாள் தான் அவளை பார்க்கல. நல்ல கிளங்காட்டி நல்லா தானே ஆச்சு இருந்தாவ. சுமதி அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கு. ஆச்சி ஏதோ சீரியஸா வந்து பேசியிருக்கேன், நீ கிழங்கு குழங்குன்னு இருக்க. என்னத்தையோ கேளு, என்ன ஆச்சு சொல்ல வந்துச்சுன்னு. அந்த சுடுகாட்டு சாமியார் நம்பரை கொடி, நானாவது பேசுறேன்டி, என்ன ஏதுன்னு சொல்லி கொடுக்குடி. சுடுகாட்டு சாமியாரா? இந்த ஆள் நம்பர் வேற எங்க இருக்குன்னு தெரியலே. இந்த இருக்கு ஆச்சி, இந்த இருக்கு ஆச்சி நம்பர். இருங்க ஆச்சி, நானே கால் பண்ணி கொடுக்குறேன். இந்தாங்க, நீங்க பேசுங்க. ஹலோ, சாமி, சுடுகாட்டு சாமியாரா? நான் தான் ஆட்சி பேசுகிறேன். எங்கள் வீட்டு பார்த்தா ஒருத்தர் சுதா ஓட்டிருக்கா, அவளுக்கு பார்த்தா பேய் பிடிச்சிருச்சு. நீங்கள் வந்து தான் சாமி ஓட்டணும். என்ன சாமி? ஹலோ ஆச்சி, என்னால் இப்போ வர முடியாது. இப்போ நான் டெல்லியில் இருக்கேன். டெல்லியில் ஒருத்தருக்கு பேயை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ வர முடியாது. நான் வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு பேய் ஓடி போயிடும். சொல்லியா, என்னென்னையா பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லு, எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிடுவான். ஆச்சி, பேய் வந்து ஒரு உடம்புக்குள்ளே போகுதுன்னா காரணம் இல்லாமல் போகாது. அதனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் போகும். அதனுடைய ஆசை என்னன்னு சொல்லி கேளுங்க. அப்புறமேட்டு முதல்ல பேய் இருக்கா இல்லையா முதல்ல பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, அவளை வந்து கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவளுக்கு உண்மையிலே பேய் இருந்துச்சுன்னா வரமாட்டா, இல்லைன்னா வருவா. சொல்றத புரியுதாச்சு? அப்படி இருந்தும் அவ வந்து வராமல் இருந்தா என்ன பண்ணுங்க, கோயிலில் பேய் ஒரு எலுமிச்சம்பழத்தை பேய் அர்ச்சனை பண்ணி கொண்டுகிட்டு வந்து அவளுக்கு நான் சொல்கிற மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க, பேய் போயிடும். சரி, நீ சொன்னமே பண்ணிடுவான். அந்த மந்திரத்தை மட்டும் ஒரு ஆடி சொல்லு. அப்படியா? பண்ணிடுவான். இவ்வளோ தானே மந்திரம். சரிப்பா, சரிப்பா. நானே பார்த்து பேயெல்லாம் ஓட்டிட்டேன் பாக்கா. சரியாச்சு, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கிட்டு பேய ஓட்டிட்டு போங்க ஆச்சு. நல்லா நினைச்சு சொல்லுங்க, அப்புறமே நான் அக்காவை போய் பாத்துக்கிறேன். சரியாச்சு, நீங்களே பார்த்து பேய ஓட்டிட்டு வந்துருங்க ஆச்சு. அப்புறமேல நாங்க 2 பேரும் வந்து பாத்துக்கிறோம் அவளை. இப்படிலாம் பேசலாம் மாடி. நம்மனா ஒன்னோட ஒன்னா பார்த்து என்னடி தெரிஞ்சவங்கடி. நமக்கு ஒண்ணுனா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும்டி. இப்படின்னா பிரச்சனை வந்து ஓடக்கூடாதுடி. வாங்கடி. யாருக்கா இல்லாட்டினா நம்ம சுதாக்காக அவங்களோட வீட்டுக்காரக்காக தான் போகண்டி. பாவண்டி அந்த புள்ள, பச்சை புள்ள பயந்து போய் கிடக்குடி. அவளுக்காவது வாங்கடி. ஆச்சு, நீங்க சொல்றதுதான் ரைட்டு தான். நம்மளோட ஒண்ணு மண்ணுமா தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஓடிதான் ஆகணும். அந்த பேய் படல நம்மளுக்குள்ள அட்டாக் ஆயிடுச்சுன்னா நம்ம எங்க போறது? இல்ல ஆச்சி, என் புருஷக்காரனுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஆச்சி, எனக்கு கொன்னே போட்டுருவாரு. இருந்தாலும் சுதா நம்மளுக்கு முக்கியம் ஆச்சு. அதனால நான் வர்றேன் ஆச்சு உங்க கூட. வாங்கடி, எனக்கு இருக்க ஐடியா கூட உங்களுக்கு இல்லையடி. நான் இருக்கேன்டி, வாங்கடி. உங்களுக்கு ஒன்னடி வர விட மாட்டேன்டி. என்னை நம்பி வாங்கடி. அக்கா கவலைப்படாதக்கா, நம்ம ஆட்சிக்கு பின்னாடி நின்னுக்குவோம். ஆட்சியை தாண்டி தானே நம்ம கிட்ட வரும். ஆட்சிக்கு வந்துருச்சு நம்ம பின்னாடி அப்படியே ஓடி போயிருவோம்க்கா. வந்து தொடங்கடி. எருமாடைகளா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நேரத்து போக்காடி. வாங்கடி. மக்களே, எங்க வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.